என் பேர் ஜூலியன், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். சின்ன என்ஆர் வந்து வீக்லி கிளாஸ் வந்த என்னாலேயே தமிழ்நாட்டிலே 13th பிளேஸ் எடுக்க முடிச்சுன்னா டெய்லி கிளாஸ் வர உங்களால் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபஸ்ட்டாக எடுக்க முடியும். கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி. வீட்டில் அம்மா சொன்னாங்க கிளம்பும் போது, என்னடா பாராட்டு இல்லைன்னா கருப்பு கலர் சட்டை போடுறாங்க. இல்லைம்மா வாங்க, எங்கள் சாரே கருப்பு கலர் சட்டை தான் போட்டிருப்பாரு, கருப்பு கலர் கோட்டு தான் போட்டிருப்பாரு அப்படின்னு. நான் வந்து வெளியே நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன், முயற்சி பயிற்சி வெற்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ஆர் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக, என்ஆரில் ஃபர்ஸ்ட் நாள் வந்து அரங்கநாதன் சார் கிளாஸுக்கு வந்தாங்க. அவர் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. வெளியே என்ன கற்று தருவாங்கன்னா முயற்சி பயிற்சி வெற்றின்னு சொல்லி தருவாங்க. ஆனால் என்ஆர் வந்து முயற்சியே எனக்கு 3 விதமாக சொல்லி தந்துச்சு. முயற்சி, தொடர் முயற்சி, விடாமுயற்சி. நான் எப்படி இதை சூஸ் பண்ணேன்னா, ப்ரைவேட் வேலைக்கு நிறையா வேலைக்கு மாறினேன். கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சு ஒரு 1 இயர்லேயே 10 வேலைக்கு மேலே மாறிட்டேன். எந்த வேலையும் சாட்டிஸ்ஃபையாக இல்லாத ஜாப்பை உடனே நிறுத்திடுவேன். உடனே நிறுத்திட்டு அம்மா அப்பாட்ட எல்லாத்துட்டையும் எப்போ பார்த்தாலும் இன்டர்வியூ போகிறேன் அந்த ஜாப் போகிறேன். உடனே சொல்லுவாங்க, என்ன எந்த ஜாப் போனாலும் உடனே வந்துடுற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து எந்த ஜாப்புமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. சேலரி சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபை இல்லை, ஜாப் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா சேலரி சாட்டிஸ்ஃபை இல்லை. அதனால் அப்புறம் ஏஓ கால்ஃபர் பண்ணாங்க. என்ஆரில் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் கரெக்டாக 2017 மார்ச் 8 வந்து ஜாயின் பண்ணேன். நான் இப்போ போஸ்டிங்கில் இருக்கேன். போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணி 2.5 மாதம் ஆயிடுச்சு. சம்பளம் வாங்கினியா? சம்பளம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆஃப் மந்த் சேலரி வாங்கியாச்சு, மே ஃபுல்லு வாங்கியாச்சு. இப்போ ஜூன் வாங்கணும் சார். யார்கிட்ட கொடுத்த? அப்பா அம்மாட்டா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தேன் சார். அது மாதிரி நிறைய வேலை மாறினேன். எந்த வேலையும் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அப்புறம் வந்து எக்ஸாம், சரி நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரு சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து எக்ஸாமுக்கு படித்தேன். கடைசியாக ஒரு ப்ரைவேட்டில் வந்து அந்த இதில் தான் நான் வந்து ஒரு 2 months அதிகமாக ஒர்க் பண்ணேன். மற்ற ஒரு கம்பெனிலாம் 1 நாள், ஒரு கம்பெனியில் 4 நாள், ஒரு கம்பெனியில் வந்து 1 வாரம், இந்த மாதிரி நிறையா ஜாயின் பண்ணிட்டு ஜாப் சரி யோசிச்சு பார்ப்பேன். இந்த லைஃப்பில் நம்மளுக்கு கடைசி வரலும் இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபையாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். முடியவே முடியல. சரி எப்போ நிப்பாட்டுவாங்க, எப்போ நம்ம நிற்போம், இந்த ஜாப் சேலரி கடைசி வரலும் சாட்டிஸ்ஃபையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நின்று அடுத்த வேலையை தேட ஆரம்பிப்பேன். அப்புறம் எக்ஸாம் கால்ஃபர் வந்துச்சு. எக்ஸாமுக்கு வந்து படித்தேன். ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசில் எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுவும் எனக்கு இன்னொரு என்னென்னா, இப்போ கையில் 2 ஜாப் வச்சுருக்கேன். நான் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். டிஎன்பிசியில் வந்து ஜாயின் பண்ணல. யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டிலே 13வது பிளேஸு, டிஎன்பிசி ஏஓவில் தமிழ்நாட்டிலே 147வது பிளேஸு. என்ன ஏஜ் உனக்கு? 22 சார். 22 தான். மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். ஜாப் ஜாயின் பண்ண போனோன்னு எல்லாம் கேட்டாங்க, இந்த வயசுலேயே இவ்வளோ தான் வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. எப்படின்னு கேட்டாங்க. என்ன எங்கே போய் படிச்சேன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. திருச்சி என்ஆர்னு சொன்னேன். ஓ அதான் 2 ஜாப்பா கையில் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறப்ப வந்து ஒரு சில பேர் லக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து 100%ல் 1% பேருக்கு தான் லக்கு வரும். மீதி 99% பேர் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சியோட தான் விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக வரலாம். மீதி 99% பேர் எல்லாமே சொல்லுவாங்க, தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எனக்கு வந்து சரியாக படலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த தோல்வியை மறந்துட்டு அடுத்த ஒரு போட்டிக்கு முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தோல்வியை மறந்துட்டு அடுத்த ஒரு போட்டிக்கு முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முயற்சி தான் வெற்றிக்கு முதல் படின்னு நான் சொல்லுவேன். செம ஹாப்பி. வெரி வெரி தேங்க்ஸ் டு என்ஆர் அகாடமி சார். வெரி 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 தேங்க்ஸ். சொல்ல வார்த்தைகள் இல்லை. மிக்க மகிழ்ச்சி. 22 ஏஜில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எப்படி நினச்சி பாருங்க. செம்ம. அதுவும் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, அப்பா அம்மா முன்னாடி ஜெயிக்கிறாங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹாப்பி. எல்லாமே ஹாப்பி. அத்தை அங்கே உட்காந்துருக்காங்க. நான் என் ஒவ்வொருடைய வளர்ச்சியும் பார்த்துக்கிட்டு அப்பா அம்மாவோட அதிக சந்தோஷப்படுறது அத்தை தான். ரொம்ப ஹாப்பி எல்லாத்துக்கும். அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, வேலையே போக மாட்டேங்கிற, படித்து முடிச்சுட்டு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, வேலைக்கே போக மாட்டேங்கிற, படித்து முடிச்சு இந்த கிளாஸ் போகிறேன் அந்த கிளாஸ் போகிறேன், இந்த ட்ரைனிங் போகிறேன் அந்த ட்ரைனிங் போகிறேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அத்தையிட்ட சொல்லுவேன், அத்தை நான் போனால் கவர்மெண்ட் வேலை தான் போவேன், ஒரு ஆஃபீஸராக தான் போவேன், அப்படியே அத்தையிட்ட அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி எங்களை மேலே ஏற்றி நிப்பாட்டியிருக்காங்க. நான் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் இல்லை, நாங்கள் மட்டும் இங்கே உள்ள எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் தான். எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, உங்களுக்கு இன்னும் ஒரு 6 months 1 year கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் தான். சார் சொல்கிறத நீங்கள் லீவ் போடாமல், ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்து சார் சொல்கிறத கேட்டு படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்கும். தேங்க்ஸ் டு ஆல். என்ன பண்ணி பணத்தை வாங்கி என்ன பண்ணுவீங்க? எங்கள் வீட்டுக்கு கடன் கட்டினேன் சார். கடன் கட்டினீங்க. ஏன் கடன் வாங்கினீங்க?
கடை இருந்துச்சு, கடனை கட்டி தானே ஆகணும். கடன் வேணும், கடன் கட்டி தானே ஆகணும். இந்த கடன் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். கடன் குடும்பத்துக்காக வாங்கின பையனுக்கு படிக்க வைக்கும்போது அந்த கடன் வச்சு கட்டணும். படிக்க வைக்கிறதே வாங்கின கடன் அவன் வந்து தான் கட்டணும். பேங்க்கில் லோன்லாம் போடலையா? லோன்லாம் போடல சார். நீங்களே படிக்க வச்சிட்டீங்க. ஆட்டை வச்சு லோன் போட்டேன், அதை வச்சு கட்டிட்டு திருப்பி இப்போ ஆடை வச்சு லோன் போட்டீங்க. ஒரு ஆடு எத்தனை பேர் குடும்பத்தை காப்பாற்றுது பார்த்தீங்களா? ஆடுகள், கால்நடை வந்து என்னது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் உணரணும். இவங்களில் யாரோ ஒருத்தர் தான் உங்கள் பேரண்ட்ஸும், அப்படி தானே? இன்றைக்கி காலையிலேருந்து வந்தவங்களில் யாரோ ஒருவர் தான் உங்கள் பேரண்ட்ஸும். இது இவங்க பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் வேறு இல்லை. நம்ம எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்களோட பிரதிநிதிகள் இவங்க, அவ்வளோதான். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த பிரதிநிதிகளை பார்க்கும்போது உங்கள் பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் இதுமாரி ஒரு சந்தோஷத்தை, ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுக்கணுன்னா நீங்கள் உழைக்கணும். இந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட உழைப்பு ரொம்ப அவசியம் தேவைப்படுது, உண்டா இல்லையா? ஏன்னா இதுமாரி ஆடு மேய்க்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு அவசியம் தேவைப்படுது. அவர் காசு கொடுக்கலாம், ஆனால் இவங்க ஆடு மேய்க்கிறது நிறுத்த மாட்டாங்க. அது இவங்களோட தன்மானம், உண்டா இல்லையா? இவங்க சாகிற வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ இவங்களை வேறு ஸ்டைல் ஆஃப் வேறு லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றி கொண்டு போகணும். பட்டி பரண்மையில் ஆடு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க சார், அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கஷ்டம் இல்லாமல் அதே கொஞ்சம் அட்வான்ஸ் செய்ய. வெரி குட், அதை செய்யணும். இன்னொன்று அதே ஃபீல்டுலேயும் இருக்கு. கண்டிப்பாக சார். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயும் இருக்கு. அப்போ இன்னும் நிறைய நாலேஜ் கேதர் பண்ணி ப்ரொஃபஷனலாக நல்லா செய்யணும். சரியா? சார், தேங்க்யூ. இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க, உண்மையிலே புரியுதா? அவ்வளோ தான் காலையிலே சொன்னேன். உங்களுக்காக இப்போ எங்கேயோ நகைகள் அடக்க வைக்கிறாங்க, எங்கேயோ யார்ட்டையோ கடன் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா?